வணக்கம். அதாவது நிறைய பேர் சொல்றாங்க தெய்வம்லாம் இல்ல, அதெல்லாம் சும்மா சும்மா மூட நம்பிக்கை, மூடத்தனமா சாமி கும்பிடுறீங்க, பரிகாரம் செய்றீங்க, ஒன்னொன்னும் ஒவ்வொரு முறை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்காதீங்க. தெய்வம் இருக்குங்கிறது என்னுடைய லைஃப்ல நடந்ததை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என் பையனுடைய 2 வயசுல என் ஹஸ்பண்ட்க்கு ரெமட்டாய்டு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ ரெமட்டாய்டுனாவே உங்களுக்கு தெரியும், முடக்குவாதம், தண்டுவாதம் சொல்லிட்டு நிறைய டிசீஸ் அவர் அட்டாக் பண்ணியிருந்துச்சு. ஸோ தஞ்சாவூர், திருச்சி, சென்னை வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல வச்சிருந்தேன். ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் தான் இருந்தார். படுத்த படுக்கையாக இருந்து சாப்பிடக்கூட முடியாத நிலைமையில இருந்து அவர் ரெக்கவர் ஆனார். ஒரு இன்ஜெக்ஷன் 16,000 கூட நான் ரெமட்டாய்டு இன்ஜெக்ஷன் அவருக்கு போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையுமே நிறைய அவருக்காக இழந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் இருந்தா போதும், என் குழந்தைக்கு அப்பான்ற ஸ்தானம் வேணும், அப்பா இல்லாம அந்த குழந்தைங்க இருந்தா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அப்ப நிறைய வயசானவங்க இந்த மாதிரிலாம் பரிகாரம் செய்ய அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் புக்கும் படிக்க ஆரம்பிச்சேன். அவங்க சொன்னதை முழு நம்பிக்கையோட நான் செஞ்சேன். நான் நர்சிங் தான், நர்சிங் ஸ்டூடெண்டா இருந்து நான் ஐசியூல கூட டியூட்டி பார்த்துருக்கேன். ஸோ மெடிக்கல் மிராக்கல்னா எனக்கு என்னன்னு தெரியும். ரெமட்டாய்டுனாவே லைஃப் லாங்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட்டே இல்லாம ஹெல்த்தியா, அந்த ப்ராப்ளமே அந்த டிசீஸ் வந்த மாதிரியே இல்லை, அந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்காருன்னா அதுக்கு தெய்வத்தோடைய துணை தான் ரொம்ப முக்கியம். என்ன முருகன் கோயில்ல 48 நாள் விரதம் இருந்தேன், கந்தசஷ்டி கவசம் படிச்சேன், சிவன் கோயில்ல 1 மண்டலம் விரதம் இருந்தேன், மாங்கல்ய தானம் பண்ணேன். அதாவது என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் ஆனா நான் முழு நம்பிக்கையோட செஞ்சேன். நிறைய பேர் என்ன அரை பைத்தியம் கூட சொல்லியிருக்காங்க, கோயில் கோயிலா போறா, கோயில் கோயிலா வேண்டிக்கிறான்னு. பட் நான் வேண்டுன என் ஹஸ்பண்ட் சரியாயிட்டார். ஸோ முழுசா நான் அவங்க நம்ப ஆரம்பிச்சேன். அதனாலதான் நான் இந்த அளவுக்கு ஆன்மீகத்துல வந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பா முடியாதவங்க இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, தெய்வத்தை நம்பி முழுசா பரிகாரம் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, தகுதிக்கு மீறி செய்ய வேண்டாம். இல்லைன்னு சொல்லாதீங்க. நன்றி.